சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி புதிய முயற்சியாக சேலத்தில் ஏரிக்கு நடுவே மரக்கன்றுகள் நட்டு வைத்து திருமணம் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் ஆர்வலரான நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரத்திற்கும் சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த சரண்யா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெற்றோர்கள் நிச்சயம் செய்திருந்தனர். சுற்றுச்சூழலை பாதுகாப்பை வலியுறுத்தும் திருமணம் செய்து கொள்ள விரும்பிய மீனாட்சி சுந்தரம் உறவினர்கள் மற்றும் சேலம் மக்கள் குழுவினருடன் பரிசல் மூலம் மூக்கநேரி ஏரிக்கு நடுவே தீவு அமைத்து மோதிரம் மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டார். சேலம் மக்கள் குழுவினரின் ஒத்துழைப்போடு மூக்கநேரி ஏரியின் நடுவே மரக்கன்றுகளை நட்டனர். பண்பாடு என்பது நம்மளுடைய கலாச்சாரமும் பரம்பரையும் வந்துட்டு தொன்று தொட்டு இயற்கையை வழங்கி வரக்கூடிய ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கும். சிலப்பதிகாரத்திலேயே ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் திங்களை போற்றுதுன்னு பாடியிருக்காங்க மங்கள வாழ்த்தில். இப்படி இயற்கையை வணங்கி வந்த சமூகத்தில் வந்தவன் என்கிற முறையில் இயற்கை முறையில் திருமணம் நடத்துங்கிறது என்னுடைய ஆவலாக இருந்தது. அதன்படி இன்றைக்கி மரம் நட்டு என்னுடைய துணைவியாரை கரம் பிடித்திருக்கிறேன். இந்த திருமண நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் தமிழகம் முழுவதும் ஏரிகள் குளங்களை காப்பாற்ற அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்றும் இதுபோன்ற திருமணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் இருக்கும் ஏரிகளும் ஆறுகளும் கவனிப்பாரற்று பராமரிக்கப்படாமல் போய் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குங்கும் பொழுது மீண்டும் நம்ம இதை எங்கே போய் பெற்று எடுக்க முடியும்? ஏன்னா எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தில் மாற்று இருக்கும், இயற்கைக்கு மாற்றே கிடையாது. அப்போ இயற்கையை பாதுகாக்கணும், பாதுகாக்கிற வேலையை செய்யணும். அந்த மாதிரி வேலையை செய்வதற்கு எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இதை போன்ற திருமணங்களை இயற்கை சார்ந்த இடங்களை நடத்துவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடும் நம்புகிறேன். நீர் மேலாண்மையை வலியுறுத்திய திருமணத்தில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மக்கள் சடங்குகளிலிருந்து வெளியே வர இயற்கை வழிபாட்டுக்கு திரும்ப வேண்டும் என அழிவில் இருக்கும் ஏரிகளை மீட்டு வரும் இயற்கை ஆர்வலரான பியோஸ் தெரிவித்தார். இவ்வளோ முக்கியமான ஒரு இடத்த விட்டுட்டு நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தில் போயிட்டு ஒரு சடங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே ஒரு அசிங்கம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டெக்கரேஷனாக கொட்டிட்டு திருப்பி டெக்கரேஷன் குப்பையாக மாறி இன்ஃபேக்ட் என்னென்னா அந்த நெருப்பு சாட்சியாக கும்பிடுவாங்க. அந்த நெருப்பு கூட அணைச்சி போயிடும். பட் ஆனால் இங்கே வைக்கிற நெருப்பு இந்த மரங்களை வச்சு இது கொடுக்குற நகல், இது கொடுக்குற பழங்கள், இந்த மாதிரி ஸ்தலத்தை உருவாக்கின இந்த தீவு, இது காலங்காலமாக இவங்க பேரை பேசிகிட்டு இருக்கோம். மீனாட்சி சுந்தரமும் சரண்யாவும் இங்கே கல்யாணம் நடத்துறது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. Thank you.